நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மொபைல் எடுத்த பிக்சர்ஸை ஹை குவாலிட்டி எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சாம்பிளுக்கு நான் இங்கே பிக்சர் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழாவில் எடுத்த ஒரு பிக்சரு, சரிங்களா? லைட்டிங் பார்த்தீங்கன்னா டீப் லைட் வெளிச்சத்தில் தான் எடுத்தது, சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செல்ஃபி கேமரா அப்படிங்கிறதுனால நாய்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பிக்சர்ஸை நாம் எப்படி ஈஸியாக இந்த நாய்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அவுட்புட் பக்காவாக எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெமினி ஃபோட்டோ என்ஹான்ஸ் அப்படின்னு ஆப் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தெரியும், சில பேர் தெரியாமல் இருக்கலாம், சரிங்களா? உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரில் ரெமினி ஃபோட்டோ என்ஹான்ஸ் அப்படிங்கக்கூடிய ஆப்பை ரெமினின்னு நீங்கள் டைப் அடித்தாலே போதும், அது வந்துடும், சரிங்களா? அதுக்கு வீடியோ இன்னொன்று கூட நம்ம தனியாக போடலாம். அந்த ஆப்பில் போட்டு அவுட்புட் எடுத்தால் இப்போ இன்னுமே பெட்டரான ஒரு அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்குது. இது நார்மலான பிக்சர், ஜூம் பண்ணி காட்டுறேன். இவங்களுடைய கண்களில் இருக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாத்தையும் பாருங்கள். இது ரெமினி ஃபோட்டோ என்ஹான்ஸ் ஆப்பில் போட்டு எடுத்துச்சு, சரிங்களா? இது எடுத்ததுக்கப்புறம் இதை கண்களில் உள்ள டீட்டெயிலை பாருங்கள். என்னுடைய பிக்சர்லையுமே கண்களில் டீட்டெயில் கிடச்சிருக்கு. இதே ஒரிஜினலில் பாருங்கள், கண்களில் இருக்கக்கூடிய டீட்டெயில் ரொம்ப கம்மியாக இருக்குது, சரிங்களா? இந்த ரெமினி ஃபோட்டோ என்ஹான்ஸ் ஆப்பில் நான் போட்டு அவுட்புட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ரெமினி ஃபோட்டோ என்ஹான்ஸில் அவுட்புட் எடுத்ததை நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இதில் நாய்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எனக்கு ஓரளவு ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கு. இன்னுமே நான் என்ன பண்ணுறேன், குவாலிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நல்ல கலர் கரெக்ஷன் பண்ணி சூப்பரான ஒரு அவுட்புட்டை நான் எடுக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு Ctrl+J கொடுத்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ இந்த பிக்சருக்கு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டோபாஸில் கிளாரிட்டி அப்படிங்கக்கூடிய ஃபில்டர் நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ ஃபில்டரில் டோபாஸ் லேப் இந்த அட்ஜஸ்ட் 5 நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் கிளாரிட்டி அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணும்போது பிக்சரில் இன்னுமே பெட்டரான ஒரு குவாலிட்டி பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததை விட கொஞ்சம் நம்மளுக்கு எப்படின்னா அந்த குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், சரிங்களா? கொஞ்சம் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இது பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங், சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கின் ஸ்மூத்னஸ் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஸ்கின் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக தான் இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன், ஸ்மூத் பண்ணுறதுக்கு போர்ட்ரேச்சர் நான் வச்சுருக்கேன். போர்ட்ரேச்சரில் போய் என்ன பண்ணுறேன், ஸ்கின்னை ஸ்மூத் பண்ணுறேன். ஸோ பிக்சர் நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கின் ஸ்மூத்துக்கு இந்த வேல்யூ மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் போதும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். ஸோ இந்த ஸ்கின் ஸ்மூத்னஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபேஸை தவிர நம்மளுக்கு வேறு எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகாது, சரிங்களா? ஸோ நம்ம ஹேரில் எதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்மூத்னஸ் பார்த்திங்கன்னா அப்ளை ஆகாது, சரிங்களா? இப்போ இது எனக்கு ஓகே, சரிங்களா? இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. இந்த ஸ்மூத்னஸ் பார்த்துக்கிறேன். இன்னும் கூட ஜூம் பண்ணி காட்டுறேன் பிக்சரை. இது ஒரிஜினல், இது ஸ்மூத்திங். ஒருவேளை இந்த ஸ்மூத்திங் உங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே டீடெயில் ஸ்மூத்திங் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை கொஞ்சமாக வேல்யூஸை கம்மி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூத்னஸ் கம்மியாகும். இப்போது எனக்கு 3 பிக்சர்லேயுமே பார்த்திங்கன்னா அழகாக ஸ்மூத்னஸ் அப்ளை ஆகிடுச்சு, ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு பாருங்கள், ஸ்மூத்னஸ் எனக்கு அப்ளை ஆகிடுச்சு, சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன், கொஞ்சம் சின்ன கலர் கரெக்ஷன் நான் பண்ண போகிறேன். இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கிற இவர் நல்லா பளிச்சுன்னு தெரிகிறாரு. பின்னாடி நிற்கிற நாங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தெரியும். இவங்க ஸ்கின் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோவாக நல்லா டோன் இருக்குது. ஆனால் எங்கள் 2 பேர் ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு எங்கள் 2 பேர் ஸ்கின்னை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓவரால் கரெக்ஷன் நம்ம வைக்கலாம். இதுக்கு என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, குயிக் மாஸ்க். இந்த இடத்துல குயிக் மாஸ்க் அப்படின்னு இருக்கும். உங்கள் இந்த கலருக்கு கீழே இந்த இடத்துல கர்சரை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல குயிக் மாஸ்க் அப்படின்னு இருக்கும். கீழே 2வது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் குயிக் மாஸ்க். இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், சரிங்களா? ஆல்ரெடி போன வீடியோலையும் சொல்லியிருப்போம், இந்த வீடியோலையும் சொல்லிக்கலாம். மாஸ்க்டு ஏரியா அப்படின்றது தான் செலக்டட் ஏரியான்னு மாற்றிட்டு இதோட கலரு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் வச்சுக்கிறேன், சரிங்களா? ப்ளூ கலர் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ கியூ கீபோர்டில் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, குயிக் மாஸ்க் அப்படிங்கக்கூடிய இந்த மோடு மாறும். அதாவது எப்படி மாறுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கியூவை கிளிக் பண்ணி இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துக்கு உங்களுக்கு இந்த இது ஸ்டாண்டர்ட் மோடு, சரிங்களா? இங்கேருந்து இந்த பக்கம் உங்களுக்கு மாறிடும். திரும்ப கியூ கிளிக் பண்ணால் நார்மல் வந்துடும். ஸோ அதே போல் நீங்கள் கலர் வேறு ஏதாட்டும் இப்போ கலர் இருக்குதுன்னு வச்சுங்களேன், இதில் ஒரு க்ரீன் வச்சுருக்கேன்னா பேக்ரவுண்டில் ஒரு ரெட்டு ஏதாட்டும் ஒரு கலர் வச்சுருக்கேன், வேறு கலர். இப்போ கியூவை கிளிக் பண்ணி பாருங்கள், இங்கே பிளாக் அண்ட் ஒயிட் மாறிடும், சரிங்களா? இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் பிக்சரை வச்சுட்டு கியூ கிளிக் பண்ணால் மேலே குயிக் மாஸ்க் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் வரும், சரிங்களா? இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போது இந்த குயிக் மாஸ்க்கை அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுங்க. ப்ரஷ்ஷு ரொம்பவே மங்கலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரஷ்ஷை எடுத்துட்டு பிளெண்டிங் மோட், நார்மல், ஒப்பாசிட்டி, ஃப்ளோ அப்படிங்கிறது
100% இருக்கான்னு பார்த்துட்டு ப்ரஷோட சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரஷ்ஷை பெருசு பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ரஷோட சைஸ் காட்டாது. கேப்ஸ் லாக் பட்டன் ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த டூல் காட்டும். சரிங்களா? இது இந்த டூலில் எந்த டூலில் இருக்கும்போதுனாலும் உங்களுக்கு கேப்ஸ் லாக் ஆனில் இருந்தால் டூல் பார்த்திங்கன்னா சரியாக காட்டாது. இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து என்னுடைய ஃபேஸில் இப்போ பெயிண்ட் பண்ணுறேன். சரிங்களா? என்னுடைய ஃபேஸு, அப்புறம் இவங்களுடைய ஃபேஸ், இவங்க ஃபேஸு, இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கீழே வந்து இவங்க கைகளையும் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இவ்வளோ ஓகே. இப்போ கீவை கிளிக் பண்ணி என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் நம்மளுக்கு செலக்ட் ஆகிடும். நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக கர்வ்ஸ் Ctrl M கொடுத்து லைட்டாக ஒரு சின்ன கர்வ்ஸ். இப்போ கலர் பேலன்ஸ் Ctrl B கொடுத்துட்டு ரெட்டு அண்ட் எல்லோ ஏற்றுறேன். அதுக்கப்புறமா ஹைலைட்டை செலக்ட் பண்ணி திரும்பவும் ரெட்டு அண்ட் எல்லோ. சரிங்களா? இவங்க டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் கொண்டு வந்திருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லுமினாசிட்டி அப்படின்றத டிக்கை எடுத்து விட்டு தான் கலர் பண்ணுறேன். இது இல்லாமல் எனக்கு பெட்டராகவே இருக்குது. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த கலர் பார்த்திங்கன்னா எனக்கு ஓகே. இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கான்ட்ராஸ்ட் ஆட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், லெவல் Ctrl L கொடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வேல்யூ ஒரு 10, அடுத்து ஒரு 250 அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா பிக்சரில் ஒரு நல்ல கான்ட்ராஸ்ட் லுக்கை அப்ளை பண்ணும். இது பத்தலை அப்படின்னா இன்னொரு Ctrl Alt L கொடுத்தா நம்மளுக்கு என்ன ஆகும்னா இன்னொரு கான்ட்ராஸ்ட் பார்த்திங்கன்னா அப்ளை ஆயிடும். இது எனக்கு ஓகே. சரிங்களா? இப்போ ஓவரால் பிக்சரில் கலர்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு Ctrl U கொடுக்குறேன். ஹியூ அண்ட் சேச்சுரேஷனில் மாஸ்டரில் இருக்கும்போதே சேச்சுரேஷன் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் இன்னும் பார்த்திங்கன்னா கலர் நம்மளுக்கு அழகாக கிடச்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், இதில் இருக்க பிக்சருக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு. ரெமினியில் போட்டு என்ஹான்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 3 சாம்பிள் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு நான் வந்து மொபைலில் ஷூட் பண்ண ஒரு பிக்சர். சரிங்களா? மொபைலில் எடுத்த ஒரு பிக்சர் செல்ஃபி கேமராவில். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெமினி ஃபோட்டோ என்ஹான்ஸ் ஆப்பில் போட்டு அவுட்புட் எடுத்த ஒரு பிக்சர். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் ஃபோட்டோஷாப்பில் அதோட கிளாரிட்டியை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கலர் கரெக்ஷன் பண்ண பிக்சர். இப்போ உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் இருந்து செகண்ட் பிக்சரு, தேர்ட் பிக்சர், இந்த 3க்கும் இருக்க டிஃப்ரெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ரெமினியில் போட்டு என்ஹான்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பெட்டராக தெரியும். பட் ஆனால் அதை இன்னும் கலர் கரெக்ஷன் பண்ணி இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா மெருகேற்றணும் அப்படின்னா நம்மளால் இன்னும் பெட்டரான ஒரு குவாலிட்டியில் இந்த பிக்சரை கொண்டு வர முடியும். சரிங்களா? இதில் கூட உங்களுக்கு டெமோவுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இருந்த ஒரிஜினல் பிக்சருக்கும் எடிட்டிங் பிக்சருக்கும் நான் வந்து காட்டுறேன். சரிங்களா? ஸோ இவங்க ஃபேஸில் நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், நல்ல ஜூமிங்கில் காட்டுறேன். அதாவது இந்த பக்கம் இருக்கிறது ஒரிஜினல் பிக்சர், இந்த பக்கம் இருக்கிறது எடிட்டிங் பிக்சர். அதாவது எப்படி இருந்த பிக்சரை நம்ம எப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சரிங்களா? கண்களில் டீட்டெயில் வர்றதுக்காக மட்டும்தான் நான் ரெமினி ஃபோட்டோ என்ஹான்ஸ் ஆப்பில் போட்டு அவுட்புட் எடுத்தேன். ஆனால் இப்போ இருக்க அப்டேட்டில் ரெமினி ஃபோட்டோ என்ஹான்ஸில் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு நாய்ஸையுமே அழகாக ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருது. சரிங்களா? இதில் பாருங்கள், இப்போ இது ஒரிஜினல். சரிங்களா? இந்த ஒரிஜினலில் நாய்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் நாய்ஸ் தான். எடிட்டிங்கில் பாருங்கள், அந்த நாய்ஸையுமே நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அழகாக கிளியர் பண்ணி கொடுக்குது ரெமினி ஃபோட்டோ என்ஹான்ஸ் ஆப். சரிங்களா? ரெமினி ஆப்பை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் தெரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரெமினி ஆப்பை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,